12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 8ஆம் கணக்கு பார்க்கலாம். w of x, y equal to xy plus sin of xy எனில் dou square w by dou y dou x சமம் dou square w by dou x dou y என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு w of x, y என்பது xy plus sin of xy என கொடுக்கப்பட்டுள்ளது. dou w by dou x dou w by dou y முதல்ல கணக்கிடலாம். dou w by dou x என்பது x ஐ பொறுத்த வகையீடு y மாறிலியாக அமையும். எனவே 1 பெருக்கல் y plus sin of xy க்கு வகையீடு cos of xy. x தவிர எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். x ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. அப்போ 1 பெருக்கல் y எனும் பொழுது y ன்னு மட்டும் அமையும். இதனுடைய சுருக்கம் 1 பெருக்கல் y plus y cos of xy ஆகும். y cos of xy. அடுத்து dou w by dou y கணக்கிடலாம். dou w by dou y எனும் பொழுது x பெருக்கல் y ஐ பொறுத்த வகையீடு 1 plus sin of xy க்கு cos of xy. y ஐ பொறுத்து வகையிடும் பொழுது y இன் மதிப்பு 1 பெருக்கல் x எனும் பொழுது x என அமையும். எனவே 1 பெருக்கல் x plus x cos of xy என்பது dou w by dou y இன் மதிப்பு ஆகும். முதலில் இடதுபுற மதிப்பாக கணக்கிட வேண்டியது dou square w by dou y dou x கணக்கிடணும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா dou by dou y பெருக்கல் dou w by dou x ன்னு கொடுக்கலாம். dou by dou y பெருக்கல் dou w by dou x இன் மதிப்பானது y plus y cos of xy ஆகும். y ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1. இரண்டாவது உறுப்புக்கு uv பயன்படுத்திட்டு uv dash cos of xy க்கு வகையீடு மைனஸ் sin of xy ன்னு கொடுத்துடலாம். y ஐ பொறுத்த வகையீடு yக்கு 1 ஆயிடும். 1 பெருக்கல் x எனும் பொழுது x. uv dash plus vu dash. v இன் மதிப்பு cos of xy. y ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. எனவே இதனுடைய சுருக்கம் 1 plus into minus minus xy sin of xy ஆகும். அடுத்து 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் cos of xy. இதை சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். dou square w by dou y dou x இன் மதிப்பு. இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது வலதுபுற மதிப்பு dou square w by dou x dou y. இதை எப்படி பிரித்து எழுதலாம்? dou by dou x பெருக்கல் dou w by dou yன்னு எழுதலாம். dou by dou x பெருக்கல் dou w by dou y இன் மதிப்பானது dou w by dou y இன் மதிப்பை எடுத்து எழுதுகிறோம். x plus x cos of xy. x ஐ பொறுத்த வகையீடு எனும் பொழுது xக்கு 1. uv பயன்படுத்துகிறோம். x அப்படியே வச்சுட்டு காசை வகைப்படுத்தும் பொழுது மைனஸ் sin of xy. xக்கு 1 பெருக்கல் y எனும் பொழுது y. uv dash plus v cos of xy அப்படியே வச்சுட்டு x ஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 plus into minus minus xy sin of xy plus 1 பெருக்கல் cos of xy எனும் பொழுது cos of xy. சமன்பாடு 2 dou square w by dou x dou y இன் மதிப்பு. இப்போ 1ஐயும் 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இரண்டு மதிப்புகளும் நமக்கு சமமாக அமைகிறது. எனவே 1 மற்றும் 2லிருந்து dou square w by dou y dou x சமம் dou square w by dou x dou y என்பது நிரூபிக்கப்பட்டது.